ஸோ டிஎன்பிஎஸ்சியினுடைய தேர்வுகளுக்கு தயாராகி வரக்கூடிய மாணவர்களுக்காகவே யூனிட் 8 அண்ட் தென் ஹிஸ்ட்ரி ரெண்டுலேயுமே கவர் ஆகக்கூடிய ஒரு சாப்டர் இருக்குது. நம்மளுடைய பள்ளிப்பாட புத்தகத்துலேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த சாப்டரை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பௌத்தம், தமிழ்நாட்டில் சமணம், தமிழ்நாட்டில் ஆஸ்வீகம் அப்படிங்கிறத சமய சார்புகள் எப்படி இருந்தது. அது படிக்கிறப்ப யூனிட் 8ல் ஆர்கியாலஜிலேருந்தும் அந்த கேள்வியை கேட்கலாம், இல்லை தமிழ்நாட்டினுடைய வரலாறுகள் அப்படிங்கிறப்பையும் அங்கேருந்து கேள்விகள் கேட்க முடியும். அதே போல் தான் ஹிஸ்ட்ரியில் நமக்கு அங்கே ரேஸ் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ இந்த கல்ச்சருங்கிற வார்த்தைக்கு கிளையும் இருந்து கூட இங்கே இந்த கேள்வியை கேட்கலாம். ஸோ இந்த பார்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால நம்ம இந்த பௌத்தம் தனியாக ஒரு வீடியோவும், சமணம், ஆஸ்வீகம் மூணுமே தனித்தனியாக. ஆஸ்வீகம் ரொம்ப சின்ன பார்ட், பட் பௌத்தம், சமணம் அடுத்தடுத்த தனித்தனி வீடியோவை பார்க்குறோம். ஸோ முதல் காணொலியாக பௌத்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஹிண்ட்ஸும் இங்கே இருக்குது, இதை பார்த்தாவே போதும். ஸோ முதல்ல தமிழ்நாட்டில் பௌத்தம் அப்படிங்கிறப்ப, தமிழ்நாட்டில் பௌத்தம் எங்கெல்லாம் இருந்துச்சு, யார் யாரெல்லாம் அது வளர்த்தார்கள், யாரால் அது வீழ்ச்சி அடைந்தது, அதுக்கான சான்றுகள் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பௌத்தம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ பௌத்தம் அப்படின்னா புத்த மதத்தை தான் பௌத்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ புத்தம் அப்படின்னாவே சித்தார்த்த சாக்கியமுனி கௌதமர், அதான் அவருடைய முழுமையான பெயர். கௌதம புத்தன்னு சொல்கிறோம்ல, அது சித்தார்த்த சாக்கியமுனி கௌதமர்னு சொல்கிறோம். சரி, இப்போ அதில் சித்தார்த்தர் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். அதில் சாக்கிய முனின்னு வரக்கூடியது அவங்களுடைய இனக்குழுவை குறிக்கும், ஒரு டைனஸ்டி. நேபாளத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டைனஸ்டி தான் இந்த சாக்கிய முனி. நம்ம எப்படி சேர, சோழா, பாண்டியாஸ்ன்னு சொல்கிறோமோ அதுபோல் நேபாளத்தில் இருந்த ஒரு வம்சம் தான் இந்த சாக்கியமுனி. கௌதமர், இந்த சித்தார்த்தனுடைய அம்மா சிறு வயதிலேயே இறந்து போனதால், கௌதமி என்ற அவங்களுடைய சிற்றனையினுடைய வளர்ப்பில் வளர்ந்ததால் அவரை கௌதம புத்தர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனாலும் முழுமையான பெயர் சித்தார்த்த சாக்கியமுனி கௌதமர். ரைட்டா? அதில் சாக்கியமுனிங்கிறது அது டைனஸ்டியோடைய நேம். இந்த பேரினுடைய முழுமையான அர்த்தம் ஒரு முழு நிறைவு பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். சாக்கியமுனி கௌதம புத்தர் அப்படின்னா முழு நிறைவு பெற்றவர், அதாவது ஞானத்தை அடைந்தவர். புத்தர் தன்னுடைய 35 வயதில் தான் போதி மரத்தினுடைய அடியில் ஞானத்தை அடைகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரைட். ஸோ இவர் வாழ்க்கையில் ஒரு அரசாங்க குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் எது வாழ்க்கையில் உண்மை அப்படின்னு தேடணும்னு அலைகிறார். ஸோ இது ஒரு கதையெல்லாம் கூட சொல்லுவாங்க. புத்தர் துறவரம் போயிடுவார் அப்படிங்கிறது அவங்க பெற்றோர்களுக்கு தெரிஞ்சனால தான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப மாட்டாங்க, பத்திரமா வீட்டுக்குள்ளாரே இருப்பாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப படிச்சிருப்போம். அப்புறம் 3 நடந்த செய்திகளை பார்ப்பார். ஒரு நோயற்ற மனிதன், ஒரு இறந்து போன ஒரு பிணம். இதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவர் அந்த வீட்டு வாழ்க்கையை விட்டு வெளியில் வர்றார் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ரைட். ஸோ வெளியில் அவர் என்ன செஞ்சார்னா, உண்மையை எப்படி கண்டறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மதங்களையும் என்ன சொல்லியிருக்குதுன்னு தேடினார். எல்லா மதங்களும் என்ன சொல்லியிருந்ததுன்னா, உண்மையை கண்டறிய வேண்டும் என்றால் துறவரம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஸோ துறவரம் போயிடணும். துறவரம் போய் உண்மையை கண்டறிந்தால் மட்டும்தான் வீடு பேறு கிடைக்கும் அப்படின்னுச்சு. என்ன சார் வீடு பேருனா? இறைவனை போய் அடைவது, இந்த வீடு பேறு கிடைக்கும் அப்படின்னார். ஸோ கௌதம புத்தர், இந்த சித்தார்த்தருக்கும் ஆசை, அந்த உண்மையை கண்டறியணும்னு ஆசை. அதனால் அவர் தன்னுடைய இல்லற வாழ்க்கை, அந்த அரண்மனை வாழ்க்கையை விட்டு வெளியே துறவரத்துக்கு வந்தார். துறவரத்தில் இருந்தவருக்கு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சார். ஆனால் அவரால் உண்மையை கண்டறிய முடியவில்லை. உண்மையை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னு சொன்ன உடனே, தெரிஞ்ச உடனேயே அவர் அடுத்ததாக எல்லா மத குருமார்களிடம் பேசுகிறார். எல்லா மத குருமார்களும் தங்களுடைய போதனைகளை சொல்கிறாங்க. அப்படி போதனைகளை சொன்னபோது பழைய மத குருமார்களுடைய போதனை நமக்கு பயன்படாது அப்படின்னு சொல்லிட்டு மத குருமார்களுடைய போதனையிலிருந்தும் விடுபட்டார். அதுக்கப்புறம் தானே ஒவ்வொரு ஊராக போகிறார். அப்புறம் கதையெல்லாம் தெரியும். சுஜாதா அப்படிங்கிற ஒரு பெண்ணிடம் ஒரு நீர்மோரை வாங்கி பருகிய பின்பு ஒரு போதி மரம், அந்த போதி மரத்தினுடைய அடியில் உட்கார்ந்து தியானம் செய்கிறார். திடீர்னு ஒரு பொறி தட்டுது, தான் உண்மையை உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறார். அதுக்கப்புறம் தான் சித்தார்த்த சாக்கியமுனி கௌதமர் என்று அழைக்கப்பட்டவர் புத்தர்னு மாறினார். சரிங்களா? இது போதி மரம், பீகார் பக்கத்தில் இருக்கக்கூடிய கயை அப்படிங்கிற இடத்துல தான் அவர் போதி மரத்தில் ஞானம் அடைந்தார். அதற்கப்புறம் தான் புத்தர் அப்படின்னு பேர் வந்தது. சரி, அப்படின்னா உண்மையை தேடி அலைஞ்சார்ல, இப்போ ஞானம் அடைந்துட்டார்ல, அப்படின்னா அவர் கண்டுபிடித்த அந்த உண்மை என்ன அப்படின்னு. அந்த உண்மை அப்படிங்கக்கூடியது எல்லா விதமான சுகங்களையும் அதிகபட்சமாக நுகரக்கூடிய அரச வாழ்க்கை. ஏன்னா ரொம்ப லக்ஸூரியஸான லைஃப். அந்த அரச வாழ்வும் சரி,
மிகவும் கடினமாக தன்னையே வருத்தி கொள்ளக்கூடிய துறவு வாழ்வும் சரி, ரெண்டுமே தேவையே இல்லாதது. இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை மட்டும்தான் உண்மையானது அப்படின்னு நினச்சார். அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையை எப்படி நாம் அடைவது அப்படிங்கிறதுக்கு அவருடைய போதனைகள் வந்தது. அவருடைய போதனைகள் தான் ஒன்று, எண் வகை வழிகள், ஒரு 8 வழிகளை சொல்கிறார். இடைப்பட்ட வாழ்க்கையை எப்படி வாழ்கிறது, 4 பேர் உண்மைகளையும் சொல்கிறார். இதையெல்லாம் தன்னுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு இடங்களிலேயும் போய் பிரச்சாரம் செய்கிறார். அப்படி அவர் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திய மொழி பிராகிருதம் என்று அடித்தட்டு மக்கள் பேசிய மொழியிலேயே தன்னுடைய பிரச்சாரத்தை வைத்து கொண்டார். அப்போது சமஸ்கிருதம் தான் மிக முக்கியமான மொழியாக இருந்தது. ஆனால் மக்கள் பேசி கொண்டிருக்கக்கூடிய சாதாரண பிராகிருதத்திலேயே தன்னுடைய போதனைகளை வைத்தார். என்ன போதனை? எண்வகை வழிகள் மற்றும் 4 பேர் உண்மைகள். அந்த எண்வகை வழிகள் என்னென்ன? நல்ல எண்ணம், நல்ல குறிக்கோள், நல்ல நடத்தை, நல்ல முயற்சி, நல்ல அறிவு, நல்ல தியானம், நல்ல பேச்சு, தீது செய்யாத வாழ்க்கை. இதான் அந்த 8 வழிகள் அப்படின்னு சொன்னார். 4 பேர் உண்மைகள். அந்த 4 பேர் உண்மைகள் தான் மிக முக்கியமானது. இப்போ வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கைங்கிறது துயரமானது. அதில் வயோதிகம் வரும், நோய் வரும், மரணம் வரும். இதுதான் வாழ்க்கை. இதில் வயோதிகம், நோய், மரணம், துயரம் எது ஒன்றையும் நம்மால் பிரிந்து இதை விட்டு இருக்க முடியாது. இதான் பேருண்மைகளை முதல்ல. ரெண்டாவது, சரி துயரம் வாழ்க்கையில் வருது பார்த்தீங்களா, அந்த துயரத்திற்கான காரணம் என்ன? துயரம் வருவதற்கான காரணம் ஒரு பொருளின் மீது அதிகமாக ஆசைப்படுவது அல்லது ஒரு பொருளை அதிகமாக வெறுப்பது. இது 2ஆல் மட்டும்தான் துயரம்ங்கிறதே வாழ்க்கையில் வருதுங்கிறார். அடுத்தது 3வது, இந்த ஆசைகளை துறந்து விட்டால், ஆசைகளே படாமல் இருந்தோம்னா நாம் துயரத்தில் ஆட்படாமல் இருப்போம். துயரத்திற்கு ஆட்படவில்லை என்றால் மனம் மகிழ்ச்சியோடு இருக்கும். இது 3வது பேருண்மை. அதான் ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிற அந்த 3வது ஸ்டேட்மெண்ட். ஸோ 4வது ஸ்டேட்மெண்ட், மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அந்த 8 வழிமுறைகளை பின்பற்றினால் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு சொன்னார். இந்த புத்தரினுடைய எல்லா போதனைகளையும் சேர்த்து திரிபீடகா அப்படின்னு ஒரு புத்தகமாக தொகுத்தார்கள். சுத்த பீடகம், அபிதம பீடகம், வினய பீடகம். இதான் அந்த 3 பீடகங்கள். 3 பீடகம், திரிபீடகம் அப்படின்னா 3 கூடைகள்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு புத்தரை பற்றி இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட்டான ஸ்வீட் இதுதான். ஸோ புத்தர் சாதாரண மனிதராக பிறந்தவர் தான். தன்னுடைய கொள்கையின் மூலமாக கடவுளினுடைய நிலைக்கு அடைந்தவர் அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா? ஆனால் புத்தரே தன்னைத்தானே எந்த இடத்திலும் கடவுள்னு சொல்லி கொண்டதில்லை, தான் உண்மையே அறிந்தவர்னு சொல்கிறான். இன்றைக்கி அந்த புத்தரை மகாயான பிரிவினர்கள் சிலையாக செய்து, புத்தருடைய இறப்புக்கு பிறகு தான் அது ஹீனயான மகாயானம்னு பிரிஞ்சது. ஹீனம் அப்படி என்றால் புத்தரினுடைய தத்துவத்தை மட்டும் ஏற்றுக்கொண்டவர்கள். மகாயானம்னா புத்தரையே கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள். இன்றைக்கி இலங்கையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநில நாடுகளில் இருக்கக்கூடியதெல்லாம் மகாயானம், புத்தரை சிலையாக செய்து கடவுளுடைய உருவ வழிபாடாக கொண்டாடுகிறார்கள். சரி, இப்பேற்பட்ட இந்த புத்த மதம் தமிழ்நாட்டிற்குள் எப்படி வந்தது? இந்த தமிழ்நாட்டில் புத்த மதத்தோடு எப்படியெல்லாம் தொடர்பு இருந்தது? தமிழ்நாட்டில் புத்தம் இருந்ததுக்கு என்ன சான்றுகள் இருக்குது? இதுதான் மிக முக்கியமானது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுலேருந்து கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் 10% தான். ரைட்டா? கேட்கவே முடியாதுன்னு நம்ம தூக்கி போட முடியாது. ரைட்டா? ஸோ இங்கே தமிழ்நாட்டில் பௌத்தம் எப்படி வளர்ந்ததுன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய சமய பரப்பாளர்கள் தான் தமிழ்நாட்டிற்கு புத்தத்தை கொண்டு வந்தார்கள். சரிங்களா? ஆனால் இலங்கைக்கு, இந்தியாவிலிருந்து தான் இலங்கைக்கு புத்த மதம் போனது. அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய சமய பரப்பாளர்கள் தான் இங்கு தமிழ்நாட்டில் வந்து புத்தத்தை பரப்பியிருக்கிறார்கள். எப்படி இதை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதற்கான ஆவணங்கள் இருக்குது. பாண்டிய நாடுகளில் இந்த இலங்கையிலிருந்து சமய பரப்பாளர்கள் வந்து புத்த மதத்தை பரப்பியதற்கான சான்றுகளாக நிறைய நினைவு சின்னங்கள் இருக்குது. இலங்கையிலும் கூட மிக முக்கியமான இடங்கள், அனுராதபுரமாக இருக்கட்டும், கண்டியில் இருக்கக்கூடிய புத்தரினுடைய இடமாக இருக்கட்டும், இதுபோல் நிறைய இடங்களில் இந்த பாண்டியர்களுடைய கல்வெட்டுகளை கோவில்களுடைய சுவர் ஓவியங்களாகவே நீங்கள் அங்கெல்லாம் பார்க்க முடியும். பாண்டிய மன்னனோடு வந்தது கீழே எல்லாமே தமிழில், சிங்களத்தில், ஆங்கிலத்தில் எழுதியிருப்பாங்க. ரைட்டா? ஸோ அப்படி பார்க்க முடியும். ஸோ இந்த பாண்டியர்களுடைய நினைவு சின்னங்களின் மூலமாக தெரியுது. பாண்டியர்களுடைய நினைவு சின்னங்கள் மூலமாக தெரியுதுன்னா, அந்த நினைவு சின்னங்கள் அனைத்தும் என்ன சொல்லுது? இவங்க கிமு 3ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலிருந்தே இங்கு வந்திருக்கிறார்கள், புத்தம்ங்கிறது வந்திருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதற்கான எவிடன்ஸாக இருக்கக்கூடியது எல்லாமே குகைகளில் காணப்படுது. முழுக்க முழுக்க பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய குகைகள் கிமு 3ஆம் நூற்றாண்டு, பிஃபோர் கிறிஸ்டியன் 3ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? இலங்கையிலிருந்து இங்கு வந்து புத்தம் பரவியது என்பதற்கான சான்றுகளாக இருக்கக்கூடியது பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய குகைகள். ரைட்? அந்த குகைகளுடைய பெயர் என்ன சொல்கிறோம்? பாண்டி நாட்டில் இருக்கக்கூடிய புத்த மதம் தமிழ்நாட்டில் பரவியது என்பதற்கு சான்றாக இருக்கக்கூடிய அந்த குகையின் பெயர்
பஞ்சப பாண்ட மலை என்று சொல்லுவோம். பஞ்சபாண்டவ மலை இதான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ரைட். ஸோ இந்த தமிழ்நாட்டில் புத்தம் இருந்தபோது புத்தம் மட்டும்தான் இருந்ததா? இல்லை, நிறைய மதங்கள் இங்கே இருந்தது. நிறைய சமயங்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருந்தார்கள், சமயம் சாராதவர்களோடும் இருந்தார்கள். அப்படி சமயத்தை பின்பற்றக்கூடியவர்கள் சமயம் சாராதவர்களோடு புத்த மதம் சண்டையெல்லாம் போடலை, அவர்களோடு நட்போடு தான் இருந்தார்கள். ஸோ பிற சமயத்தை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் நட்போடு இருந்திருக்கிறார்கள். இது எல்லாமே பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த குகைகளில் காணப்படுகின்ற நினைவு சின்னங்களின் மூலமாக தெரிய வருது. இந்த புத்தம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. இன்றைக்கி புத்தம் இருக்குதா? இன்றைக்கி ரொம்ப 0% தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியாவிலே அதே போல் தான் மைனாரிட்டிஸ் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள். ஆனால் பிற நாடுகளில் அதுவே பெரும்பான்மையான சமூகமாகவும் இருக்கிறாங்க. சரி, இந்த புத்தம் எப்படி தமிழ்நாட்டில் வீழ்ச்சி அடைந்தது? பக்தி இயக்கங்கள் வளர ஆரம்பித்தன. பக்தி இயக்கங்கள் அப்படின்னா சைவ வைணவ இயக்கங்கள் பல்லவர்கள் காலகட்டத்தில் வளர ஆரம்பித்தது. அந்த பக்தி இயக்கத்தை சேர்ந்த சான்றோர்கள் பௌத்தத்தோடு விவாதித்தார்கள். அப்படி பௌத்தத்தோடு விவாதித்து பௌத்தத்தை எதிர்த்து தங்களுடைய வாதங்களை வைத்தார்கள். அதனால் பௌத்தம் வீழ்ச்சி அடைந்தது. இந்த சமயம் சார்ந்த சான்றோர்கள், பக்தி இயக்கத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னா சைவ சமயத்தை சார்ந்த நாயன்மார்கள், அந்த நாயன்மார்கள் தங்களுடைய தேவார பாடல்களின் மூலமாக பௌத்தத்தை எதிர்த்தார்கள், தங்களுடைய சைவ சமய கடவுளை முன்னிலைப்படுத்தினார்கள். அதே போல் வைணவ சமயத்தை சேர்ந்த ஆழ்வார்கள் தங்களுடைய 4000 திவ்ய பிரபந்தம் என்கின்ற பக்தி பணுவல்களின் மூலமாக பௌத்த சமயத்தையும் சமண சமயத்தையும் எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள், தங்களுடைய பெருமாளினுடைய வழிபாட்டை முன்னிலைப்படுத்துகிறாங்க. ஸோ இந்த சமயம் சார்ந்தவர்களால் பௌத்தம் வீழ்ச்சி அடைஞ்சது. ரெண்டாவது, இந்த பௌத்த மதத்தை பின்பற்றிய பௌத்த மதத்திற்கு ஆதரவு வழங்கிய அரசர்கள் தங்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டார்கள், திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அதனால் ஒரு காலகட்டத்தில் மன்னர்களுடைய ஆட்சியில் மன்னர்கள் என்ன சமயங்களை பின்பற்றுகிறார்களோ அதுதான் மக்களும் பின்பற்றுகிறார்கள். மற்ற சமயத்தவரை சண்டை போடுறது சம்பவங்கள்லாம் கூட தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. கழுவேற்றுவது காஞ்சிபுரம் பகுதிகளில். அதனால தான் ஒரு அரசன் ஒரு சமயத்திலிருந்து இன்னொரு சமயத்திற்கு பிரிந்ததால், சமணத்திலிருந்து சைவத்திற்கு மாறியதால் தான் சமணர்களும் சைவர்களும் சண்டை போட்டு கொண்டார்கள் காஞ்சிபுரத்தில். இதற்கு காரணமே ஒரு அரசனுடைய முடிவு தான். அதனால தான் அந்த அரசனுக்கு பேரே கலகப்பிரியன்னு பேர் வச்சோம். இப்போ யாருன்னு தெரிஞ்சிருக்குமே? எஸ், சரிங்களா? ஸோ இப்படியெல்லாம் பல்லவர்களுடைய முதல் அரசராக, சரிங்களா, முதல் முக்கியமான அரசராக கருதப்படுகின்ற மகேந்திரவர்மன், சரிங்களா? ஸோ இப்படிலாம் நம்ம சொல்கிறோம், ரைட்? ஸோ இந்த அரசர்கள் தங்களுடைய ஆதரவை, பௌத்தத்திற்கு கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்றுக்கொள்கிறார்கள். அடுத்தது, பௌத்தத்திற்காக புத்தர் வாழ்ந்த பகுதிகளையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவதற்காக வந்தவர் தான் யுவான் சுவாங். அந்த யுவான் சுவாங் 7ஆம் நூற்றாண்டு இந்தியாவிற்கு வந்தார். அதே 7ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டிற்கு வந்தார். இன்னும் எக்ஸாக்டாக இயர் சொன்னோம்னா 633 தமிழ்நாட்டிற்கு வருகிறார். அவர் தமிழ்நாட்டிற்கு பல்லவர்களுடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு வந்தார். காஞ்சிபுரத்திற்கு வந்தபோதே தமிழ்நாட்டில் பௌத்தம் என்பது வீழ்ச்சி அடைந்திருந்தது. ஆனால் முற்றிலும் மறையலை. முற்றிலும் மறையாததற்கான காரணங்கள் என்ன? எவிடன்ஸ். இங்கேருந்து தான் மிக முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. மிக முக்கியமாக 13ஆம் நூற்றாண்டில் பிற்கால சோழர்கள் காலகட்டத்தில் எழுதப்பட்ட மிக முக்கியமான இலக்கண நூலான வீரசோழியம், இதை புத்த மித்திரர் என்கின்ற ஒரு புத்த துறவி தான் எழுதியிருக்கிறார், ரைட்டா? அப்படின்னா புத்தம் அப்படிங்கிறது இருந்திருக்குது. ஒரு புத்த துறவி எழுதியிருக்கிறாருன்னா புத்தம் இருந்திருக்குது இப்போ பிற்கால சோழர்கள் காலகட்டத்தில். அதுக்கடுத்து 13ஆம் நூற்றாண்டில் நாகப்பட்டினத்தில் புத்தரினுடைய செப்பு சிலை கண்டுபிடித்து எடுக்கப்பட்டிருக்குது. 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அப்படின்னா 13ஆம் நூற்றாண்டு வரை புத்தம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. முற்றிலுமாக அழியலை, வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது, முற்றிலுமாக அழியலை. அடுத்தது சேலம் பக்கத்தில் தியாகனூர் அப்படிங்கிற இடத்துல புத்தரினுடைய சிலையை கண்டுபிடித்து எடுத்திருக்கிறார்கள். ஸோ அப்படின்னா புத்தம் இருந்ததற்கான அடையாளங்கள் இதெல்லாம். நாகைப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நம்ம பொன்னியின் செல்வன் படத்துலலாம் கூட பார்த்துருக்கக்கூடிய சூடாமணி விகாரம் அப்படிங்கிறது. இந்த சூடாமணி விகாரம் ஸ்ரீவிஜய நாட்டினுடைய அரசர் கட்டியது தான் இந்த சூடாமணி விகாரம். ஸ்ரீவிஜய நாட்டினுடைய அரசர் கட்டியது அந்த சூடாமணி விகாரமாக இருந்தாலும் நாகைப்பட்டினம் சோழர்களுடைய ஆட்சி பகுதிக்கு உட்பட்டது. அப்படின்னா அந்த நாகைப்பட்டினத்தை சோழர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிங்கிறனால சோழ அரசனான ராஜராஜ சோழன் அந்த சூடாமணி விகாரத்தை ஆதரித்தார். அப்படின்னா ராஜராஜ சோழன் உடனே பௌத்தன் போயிடலாமா? இல்லை, இது சமயம் சார்ந்த ஆதரவு கிடையாது, அரசியல் சார்ந்த ஆதரவு. ஏன்னா ராஜராஜ சோழன் ஸ்ரீவிஜயம் போன்ற நாடுகள் மீதெல்லாம், சுமத்ரா போன்ற நாடுகள் மீதெல்லாம் படையெடுத்து போனார் அல்லவா? அப்படின்னா அரசியல் ஆதாயங்களுக்காக, அரசியல் காரணங்களுக்காக இந்த சூடாமணி விகாரம் ஆதரிக்கப்பட்டது அப்படிங்கிறது, சரிங்களா? அதுக்காக முழுக்க அரசியல் காரணங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ராஜராஜ சோழன் புத்த சமயத்துக்கும் போகலை,
ரைட்டா? அது நமக்கு தெளிவாக நிறைய சான்றுகள். அதான் சமயம் சார்ந்த ஆதரவு கிடையாது, அரசியல் சார்ந்த ஆதரவுக்காக. இந்த வார்த்தை ஏன் அப்படியே சொல்கிறேன்னா அப்படியே புத்தகத்தில் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த நாகைப்பட்டினம் அப்படிங்கிறது மட்டும் மிக முக்கியமான யூனிக்கான பிளேசஸாக இருந்தது தமிழ்நாட்டில். ஏன் அப்படின்னா பௌத்தம் எப்போது இந்தியாவில் தோன்றியதோ அதனுடைய சமகாலத்தில் தான் சமணமும் தோன்றியது. அப்போனா பௌத்தமும் சமணமும் ரெண்டு பேரும் சண்டை செய்து கொள்வார்கள். ஆனால் இருவரும் சண்டை செய்யாமல் இருந்த ஒரே பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா அது நாகைப்பட்டினம் தான். ரைட்டா? சமண பௌத்த மோதல்கள் இல்லாமல் இருந்த மிக முக்கியமான பகுதி நாகைப்பட்டினம். அடுத்தது தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான இலக்கியங்களில் காப்பியங்கள் வரிசையில் மணிமேகலை என்பது மிக முக்கியமான காப்பியங்கள். ட்வின் எபிக்ஸ், இரட்டை காப்பியங்களில் இரண்டாவது காப்பியம் இந்த மணிமேகலை. இந்த மணிமேகலை எழுதிய சீத்தலை சாத்தனார் சமஸ்கிருதம், பாலி போன்ற மொழிகளில் இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் கூட தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து பௌத்த கருத்துக்களை இந்த மணிமேகலையில் கொண்டு வந்தார். அப்படிங்கிறது மூலமாக தமிழ்நாட்டில் பௌத்தம் இருந்திருக்கிறது என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும். அடுத்தது மிக முக்கியமான ஒரு செய்தி, இந்த வஜ்ரபோதி. சரிங்களா? வஜ்ரபோதி நீங்கள் எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். நிறைய பேர் ஞாபகம் வச்சுக்குவோம். கபோதி நான் படிக்கிறப்ப அதுதான் ஞாபகம் வச்சுக்கிறது. நிறைய ஞாபகம் வச்சுக்கணும்னா டேட்டாஸை எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வஜ்ரபோதி அப்படிங்கிற இந்த மிக முக்கியமான தாந்திரிகங்களை எல்லாம் கற்ற ஒரு பௌத்த துறவி காஞ்சிபுரத்தில் வாழ்ந்திருக்கிறார். அவர் காஞ்சிபுரத்தில் பல்லவ அரசர்களுடைய கோர்ட்லேயே தர்பார்லேயே இருந்திருக்கிறார். அப்படி அவருக்கு நிறைய தாந்திரீக செயல்கள்லாம் தெரியும். சீனமுள்ள பௌத்தம் புகழினுடைய உச்சத்துக்கு வேகமாக பரவி கொண்டிருந்தனால வஜ்ரபோதி என்கின்ற இந்த அமைச்சராக இருந்தவர் பல்லவ அரசை விட்டு சீன அரசுக்கு பயணமாகிறார். இது எல்லாம் 2ஆம் நரசிம்மவர்மனுடைய காலகட்டத்தில் நடந்தது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்குது. அடுத்ததாக மத்தவிலாசம் அப்படிங்கிறது. இந்த மத்தவிலாசம் மகேந்திரவர்மனுடைய காலகட்டத்தில் சேர்ந்தது. நமக்கு தெரியும் மகேந்திரவர்மன் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாறினார். அப்போனா சமண சமயம் என்ன செஞ்சிச்சு? முதல்ல பௌத்தத்தை எதிர்த்தது. இது பௌத்தம் இல்லை. சரிங்களா? இது இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறது புத்தம் இல்லை. இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். அப்போனா மத்த விலாசத்தில் சமண சமயத்தை ஹைலைட் பண்ணி புத்த மதத்தை டாமினேட் பண்ணி நிறைய கிண்டல் பண்ணி எழுதினார். அதான் அந்த மத்த விலாசம் அப்படிங்கிறது. அது ஒரு நகைச்சுவை நாடகம் தான். இந்த மத்த விலாசம் அப்படிங்கிறது குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குடிகாரர்களின் மகிழ்ச்சி, அதுக்கு இன்னொரு பேர். இதெல்லாம் புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய செய்தி. அப்படின்னா தன்னுடைய சமண கருத்துக்களின் மூலமாக புத்த கருத்துக்களை கிண்டல் பண்ணி மகேந்திரவர்மன்கிற ஒரு பல்லவ அரசன் எழுதிய புத்தகம் தான் இந்த மத்த விலாசம். இந்த மத்த விலாசம்ங்கிற நூலை, நாடக நூலை எழுதியதற்காகவே இவருக்கு மத்த விலாசன் அப்படிங்கிற இன்னொரு பேரும் உண்டு. ஸோ இந்த புத்தகத்தில் பௌத்தம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிச்சு, எதனால் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிங்கிற செய்திகளையும் இவர் கிண்டலாக சொல்லியிருக்கிறார். அப்படின்னா இது ஒரு காரணமாக சொல்ல முடியும். அடுத்தது நம்ம நிறைய சொல்லுகின்ற போது விகாரம் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்கிறோம். சூடாமணி விகாரம் அப்படிங்கிற வார்த்தையே இப்போ நாகப்பட்டினத்தில் இருந்துச்சு. ஸ்ரீவிஜயாங்கிற அரசர் தான் அந்த விகாரத்தை கட்டினார் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா விகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விகாரம் என்ற சொல் ஒரு சமஸ்கிருத சொல். வாழ்விடம் அல்லது இல்லம் என்று விகாரத்திற்கான இன்னொரு பெயர். ஸோ அப்படின்னா விகார், சரிங்களா? விகார் வாழ்விடம், இல்லம் அப்படின்னா ரெசிடென்ஸ் பிளேஸ். யாருடையது? அந்த புத்திஸ்ட் மங்ஸ் இருப்பாங்கள்ல, துறவிகள் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய வாழ்விடமாக இருந்தது. சரி, இந்த வாழ்விடம் பின்னால் என்னவா மாறுது? ஒரு எஜுகேஷனல் சென்டராக மாறுது. எப்படி எஜுகேஷனல் சென்டராக மாறுச்சு? புத்த மதத்தை ஃபாலோ பண்ண வசதி வாய்ந்த மனிதர்கள் தங்களுடைய பொருளாதார உதவியெல்லாம் அந்த விகாருக்கு கொடுத்தாங்க. அப்படி பொருளாதார வசதிகள் அடைந்த விகாரங்களில் இருந்த புத்த துறவிகள் தாங்கள் பிறருக்கு பாடங்களை சொல்லித்தர அளவுக்கு போக ஆரம்பித்தாங்க. இப்படி தான் கல்வி மையங்களாக விகாரங்கள் உருவாக ஆரம்பித்தது. அப்படி உருவான விகாரங்கள் தான் நாலந்தா, தட்சசீலம், விக்ரமசீலம். இதெல்லாம் விகாரம் தான், எல்லாமே பௌத்த விகாரம் தான். பின்னாடி வந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் காலகட்டத்தில் தான் இதெல்லாம் இடிக்கப்பட்டது. இந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு முன்னாடி இந்தியாவை ஆட்சி செய்த அரசர்கள் நிறைய பேர் இந்த விகாரங்களுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் எல்லாம் பண்ணாங்க. ரைட்டா? ஸோ இதை நம்ம படிச்சிருப்போம். கில்ஜிகளினுடைய பீரியடில், அடுத்து நம்ம சுல்தான்களுடைய பீரியடில், அடிமை வம்சத்தை சார்ந்த அரசர்களுடைய பீரியட்லையும், கில்ஜிகளினுடைய காலகட்டத்திலையும் இந்த விகாரங்கள்லாம் இடிக்கப்பட்டது அப்படின்ட்டு. தமிழ்நாட்டில் அப்படி விகாரங்கள் இருந்துச்சா? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சூடாமணி விகாரம் நாகப்பட்டினம் பக்கத்தில் அப்படின்ட்டு. இன்னொரு விகாரம் காவேரி பூம்பட்டினத்தில் கண்டுபிடித்து எடுக்கப்பட்டது. காவேரி பூம்பட்டினத்தில் ஒரு பௌத்த விகாரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது, ஒரு பௌத்த கோவில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது.
இது இல்லாமல் தமிழ்நாட்டில் 125 ஆய்விடங்கள் பௌத்த ஆய்விடங்களாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆய்விடங்கள்லேருந்து கல்லால் செய்யப்பட்ட சிலையும் கிடைச்சிருக்குது, செம்பால் செய்யப்பட்ட காப்பர், ரைட்டா, அதால் செய்யப்பட்ட காப்பரால் செய்யப்பட்ட சிலைகளும் நமக்கு கிடைச்சிருக்குது. இப்போ கல்லால் செய்யப்பட்ட சிலை, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தியாகனூர் அப்படிங்கிற ஊர், அதுலேயும் கல்லால் செய்யப்பட்ட சிலை தான் நமக்கு கண்டுபிடிச்சு எடுத்துருக்கிறாங்க. ஆனால் நாகப்பட்டினத்தில் செப்பு சிலை கண்டுபிடிச்சு எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது பார்த்தோம். இது இல்லாமல் இன்னொரு உதாரணம், திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு வயலில் கிணறு வெட்டுறதுக்காக தோண்டப்பட்ட போது திருநாட்டியாட்டங்குடி அப்படிங்கிற இடத்துல 1.3 மீட்டர், ரைட்டா, 1.3 மீட்டர் உயரம் இருக்கிற மாதிரி ஒரு புத்தரினுடைய சிலை கண்டுபிடிச்சு எடுத்தாங்க. இந்த பெரும்பாலும் புத்தர் நமக்கு அமர்ந்த நிலையில் தான் இருப்பார், அதே கோலத்தில் தான் அங்கும் கண்டுபிடித்து எடுக்கப்பட்டது. புத்தர் பத்மாசனம் போட்டு அமர்ந்த நிலையில் யோகத்தில் உட்கார்ந்துருக்க மாதிரி, அதாவது தியானத்தில் அமர்ந்திருப்பது போல இருக்கக்கூடிய சிலையை இந்த திருநாட்டியாட்டங்குடி என்கின்ற ஊரில் கண்டுபிடித்து எடுத்திருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் தமிழ்நாட்டில் பௌத்தம் இருந்திருக்கிறது என்பதற்கான சான்றுகள். அப்புறம் தமிழ்நாட்டில் பௌத்தம் வீழ்ச்சி அடைந்ததற்கும் சமணம் வீழ்ச்சி அடைந்ததற்கும் காரணம் யார்? பக்தி இயக்கங்கள் தான். அதாவது சைவ வைணவ சான்றோர்கள், சமய சான்றோர்களுடைய எழுச்சி தான் பௌத்தத்தையும் சமணத்தையும் வீழ்ச்சியடை செஞ்சது. ஸோ இந்த வீடியோவில் நமக்கு சில மிக முக்கியமான கருத்துக்கள் இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் மட்டும் நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ஃபேக்சுவல் கேள்விங்கிறதுலேருந்து கான்செப்சுவல் கேள்விக்கு இந்த டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நாம் அடுத்த காணொலியில் தமிழ்நாட்டில் சமணம் எப்படி இருந்தது, அதற்கு அடுத்த காணொலியில் ஆஸ்வீகம் எப்படி இருந்தது என்பதை பற்றியெல்லாம் பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.